எவ்வளோ சாலை மீன். இப்போ நான் ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணணும். இப்போ இதை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு பெரிய வேலை. இதை நான் சிம்பிளாக எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த செதில் அவ்வளோவா இல்லை, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த தலைப்பகுதியை இப்படி கிள்ளிடணும். இந்த தலைப்பகுதியும் கிள்ளிடணும். உள்ளே இருக்க குடல் அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஒரு தனியாக போட்டு வச்சுனாலும் ரொம்ப ஸ்மெல் வரும். இப்போ இந்த வாழை மட்டும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இப்போ இந்த வாழை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா அழகாக க்ளீன் ஆகிடுச்சா. அந்த மாதிரி எல்லா மீனையும் ஃபஸ்ட்டு இந்த செதில் மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்கணும். கத்தி இருந்தால் இல்லை ஏதோ ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி செதில் கத்திலாம் எடுத்து போட்டால் கத்தியிலெல்லாம் செதில் எடுத்தால் மீன் பிஞ்சு போயிடுது. அதனால் நம்ம நகத்தினாலேயே கொஞ்சம் விரல் வச்சு எப்படி பண்ணி எடுத்துருவோம். செதில் எடுத்துகிட்டு இந்த தலைப்பகுதி இந்த ரெண்டு பக்கமும் பிச்சுட்டு இந்த குடல் எப்படி எடுத்துட்டோன்னா க்ளீன் ஆகிடுச்சா. இதை அதுக்கப்புறம் வால் பகுதியை இப்போ இது மாதிரி எல்லா மீனையும் நான் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கழுவணும். கத்தி வச்சுருந்தா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சு கையில் செய்ய முடியலன்னா நம்ம நைஃப் வச்சு கூட இப்படி பண்ணிடலாம். இப்படி செய்துட்டு அது வாழை அப்படியே கட் பண்ணிட்டேன்னா க்ளீனாக போயிடுச்சு. செதில் கையில் செய்கிறத விட நைஃப்பில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா வந்துடுது. இப்போ நல்லா அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நைட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன், கையில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன். எல்லா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ முக்கியமாக இதுக்கு கல் உப்பு போட்டு மீன் நல்லா விரசணும். கல் உப்பு போட்டால் தான் இதுக்கு மேலே இருக்க அழுக்கெல்லாம் போகும். நல்லா கல் உப்பு போட்டு மீன் தேய்ச்சி இப்போ மீன் என்ன கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ க்ளீனாகிடும். அழுக்கெல்லாம் போச்சுட்டாங்க. அழுக்கு அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் இதை குழம்பு ஃப்ரை. ஆனால் சாலை மீன் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாலை மீன் விலையும் கம்மி, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டும் கூட. சாலை மீன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம விலையும் கம்மி, அதனால் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது. சாலை மீன் சாப்பிட்றதுனால மோஸ்ட்லி மீனே நல்லது, இருந்தாலும் சாலை மீன் அது இன்னும் ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ இந்த மீனையே நம்ம அவ்வளோ ஃப்ரை பண்ணி சும்மா நின்று சாப்பிடலாம். குழம்புலேயும் கொஞ்சம் போட்டு நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன்னா இனிமே நல்லா கழுவிடுவேன். இன்னும் நல்லா கலரே போயிடும். இப்போ நல்லா நான் கழுவிட்டேன்.
தயார் பண்ணிட்டு போகிறேன். எவ்வளோ மீனில் சால்ட், இது ஃப்ரை, இது குழம்பு. முதல்ல ஃப்ரை பண்ணுறேன். ஊறட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்பு வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுப்போம். அதான் உப்பு பிடிக்காது. கல் உப்பு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இது வந்து குழம்புக்கு 2 நாள் கூட வச்சுக்கலாம் இந்த குழம்ப. இப்போ இதில் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சாம்பார் வெங்காயத்தெல்லாம் அரைச்சிக்கிடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர சாம்பார் வெங்காயத்தை அதுக்கு நடுவில் நான் வந்து குழம்பு கூட்டி போட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டேன்னா இதில் என்ன பண்ண போகிறேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற எவ்வளோ காரம் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டு தக்காளி புழிஞ்சு விட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலை. இப்போ அந்த தக்காளியை நல்லா புழிஞ்சு இதில் அப்படியே எடுத்துருவோம். இப்போ நான் இதை கொதிக்க விடணும். அப்படியே நம்ம கையில் பிசைஞ்சு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இப்படியே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே மீன் வறுத்துட்டு வந்துட்டேன்னா அந்த மீன் எண்ணெயிலேயே வறுத்த எண்ணெய் மீறும் பார்த்தீங்களா, அந்த மீந்ததுலேயே நம்ம குழம்பு கொட்டி போட்டுடலாம். எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. அதுவும் கொஞ்சம் இது நல்லா ஊறணும் மீனெல்லாம். இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். கருவேப்பிலெல்லாம் போட்டு
இன்னும் கூட கொஞ்சம் புளிப்பு இருக்குது, இதில் புளிப்பு இருக்குது போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேயே இருக்கட்டும். அரிசி ஊற வச்சுக்கிறேன். இதில் அரிசி ஊறுது குக்கரில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். மீன் வறுக்க போகிறேன். அதனால் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடாகணுன்னா கடன்னு போட்டு எடுத்துடலாம் மீன் வறுவலை. நான் எப்பவுமே சிம்பிள் மெத்தடு, செலவே கம்மியான செலவில் வேகமாக சீக்கிரமாக வேலையை முடிக்கிற மாதிரி தான் நான் சமையல் குறிப்புகள்லாம் தருவேன். நான் சமையல் பண்ணுற விதமே எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிள், வேகமாக முடிக்கிறது, செலவும் கம்மியாக இருக்கும். நான் பண்ணுற சமையல் எல்லாமே அதே டைமில் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி தான் நான் செய்கிறேன். இதில் கூட வெறும் மிளகாத்தூளும் உப்பும் தான் நான் போட்டு ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துக்கிறேன். 4-5 கிலோ போடலாம். நல்லா ஊறட்டும், இது ஃப்ரை ஆகட்டும். உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி போடணும். அது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதுக்குள்ளேயே உடனே நல்லா முழுகெல்லாம் ஃப்ரை ஆகிருக்கு. எடுத்து வைக்கணும் உடனே. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு தனி தட்டில் எடுத்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். சுவையான ஃபிஷ் ஃப்ரை. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையே எடுத்துடலாம். இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். இந்த மீன்லாம் விலையும் கம்மி, உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். விலை அதிகமான மீன் வாங்குறத விட இதை பாருங்கள், எண்ணெய் அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த சேர்த்து போடுவோம். இப்போ இந்த ஃப்ரை ஆனதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஃப்ரை பண்ணு எப்படி டேஸ்ட்டுன்னு பார்ப்போமா. நல்லா ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பர் டேஸ்ட். நல்லா கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி பொட்டேட்டோ சிப்ஸு, டொமேட்டோ மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. இது ஃபிஷ் சிப்ஸு அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து எல்லா மீனும் வறுத்துட்டேன். போதும், நல்லா வறுத்துட்டேன்னா இப்போ இந்த எண்ணெயிலே நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக கடுகு போட்டு போகிறேன். இங்கே மீன் வறுத்துருக்கேன். கடுகு அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். அதோட நான் அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதில் மட்டும் கொஞ்சம் வேகமாக செய்யணும், இல்லைன்னா அந்த மிளகாத்தூள்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டேன். அடுத்தது இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவிட்டு இந்த தண்ணியையும் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, மீன் இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கவேன் இந்த சட்டியில், இந்த சட்டியில் கூட்டி வச்சுருக்கோம்ல, இதில் மிக்ஸி ஜாரை கழுவி கொடுத்துருக்கேன். இப்போ
இதெல்லாம் கொஞ்சம் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சட்டியில் ஊற்றிடுவோம். அப்படியே இருக்கட்டும். சட்டியில் வச்சுட்டு ஓகே சுவையான மீன் குழம்பு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் எல்லாம் இருக்குது, உப்பு இதெல்லாம் இருக்குது. தனியாக மீன் ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவத்தில் அப்படியே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வரட்டும். நம்ம அப்புறமா இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீன் எல்லாம் ஊற வச்சுருக்கோம் பாருங்க, புளி உப்பு மீன் இதை போட்டுக்கிடலாம். இப்போதைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக மூடி வச்சுருவோம். இப்போ இது குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா புளி உப்பு மிளகாத்தூள், இந்த மீனை அப்படியே குழம்புல போட்டுக்க போகிறேன். இது நல்லா கொதி வரட்டும். மீன் நல்லா வேகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நல்லா கொதிக்கணும் மட்டும். குழம்பு நல்லா இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை. காரசாரமான மீன் குழம்பு, மீன் சிப்ஸு, ஃபிஷ் சிப்ஸ், இப்போ ஒயிட் ரைஸ். குழம்பு நல்லா இந்த பாருங்கள், மீன் எல்லாம் உடையவே உடையாது. நம்ம வந்து புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம், அதனால் நல்லா விரைச்சிக்கிட்டு இருக்கோம். உடையவே உடையாது. இப்போ மீனை உப்பு தண்ணியில் உப்பு புளி போட்டு ஊற வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், மீன் உடையவே உடையாது. சுவையான ஃபிஷ் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நான் ஒயிட் ரைஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.